நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தது புறா, கோழி இந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒழுங்காக வியூ போல். அதுக்கப்புறம் எடிட்டிங் ஆரம்பித்தேன். அதுலேயும் சன்னமாக மூவ் ஆணுச்சு. இப்போ 1000 சப்ஸ்கிரிப்ஷன் நெருங்கிட்டேன். தாண்டியாச்சு. 1300 வந்துட்டு. சப்ஸ்கிரிப்ஷன் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இந்த கோழி, புறா இந்த சம்மந்தப்பட்ட வீடியோவும் போடலாமான்னு சொல்லுங்கள். அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா ஷார்ட்ஸ் மட்டுமே அப்லோட் பண்ணி எதுவும் பண்ண முடியல. சில கோழிகள் முட்டை வைக்கிறதுக்கு லேட் ஆகுது. வச்சாலும் அது கொஞ்சம் தொடர்ச்சியாக ஒரு 15 நாள் வைக்கிது. அப்புறம் அடை உட்காந்துது. அதுக்கப்புறம் முட்டை வைக்கிறது எப்படியும் 1 மாதம். அதுக்காக சில மருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாட்டு மருந்து கொடுத்தோம்னா அது யூஸ் ஆகுது. பட் ஆனால் அது அவ்வளோ இதாக குயிக்காக ஆக மாட்டுது. இது ஒரு சேவல். இது இப்போ தான் கூவ ஆரம்பிச்சிருக்கு. 6 மாதம் ஆகிட்டு. அந்த ஒயிட்டு அந்த பிளாக்கு அந்த 3 முட்டை வைக்கிது. இதில் அந்த காமிட்டுற நிமிஷம் இதுவும் முட்டை வைக்கிது. இதுக்கு இன்சைட் அந்த நேராக இருக்குல்ல அது முட்டை வைக்கிது. டோனா போஸ்ட் இந்த இதுதான் கொடுத்துட்டு நானி தான் கொடுத்துட்டுவேன். இது மாட்டும் கொடுக்கலாம், ஆட்டுக்கும் கொடுக்கலாம், கோழி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இது கோழி கொடுத்தீங்கன்னா முட்டை வைக்கிது. தொடர்ச்சியாக இப்போ முட்டை வைக்கிது. அதான் மாட்டு கொடுத்தா பால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்ததுனால உங்களுக்கு இது பண்ணுறேன். நம்மளை இது ப்ரொமோட் பண்ணுறதுனால இந்த வீடியோனால நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக கிடச்சிட போகல. இப்போ சொல்கிறேன். இதாட்டம் இன்னொரு சிறப்பும் இருக்குது. அதை வச்சிங்கன்னா அந்த லவ் பேர்ட்ஸு அப்புறம் அதுக்கெல்லாம் முட்டை அதிகமாக வைக்கும். விம்ரல் அந்த சிறப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். தொடர்ச்சியாக கொடுக்க தேவையில்லை. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை. அதுக்குன்னு அதே வேலை கொடுத்திங்கன்னா புறா அப்படியே முட்டை வச்சு அப்படியே ஒரு மாதிரியாக ஓஞ்சி மாட்டம் போயிடும். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 1 லிட்டர் தண்ணியில் ஒரு கொஞ்சோண்டு தேவையான அளவு அவங்க சொல்லியிருப்பாங்க. அளவுக்கு கொடுத்தாலே போதும். நான் 2 முடி கொடுப்பேன். ஒரு டப்பாவில் டப்பாவில் எடுத்து வச்சு ஃபுட்டோட கொடுத்துட வேண்டியது. கோழி குணம் இந்த தண்ணியெல்லாம் கலந்து வைக்கணும்ல, அதை கொடுத்தோம்னா ஈஸியாக போயிடும். பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜலி பிடிச்சதுக்கு நீங்கள் வெத்தலை, நாட்டு வெங்காயம், மிளகு இது அரைச்சி கொடுத்தாலே போதும். டப்புன்னு குயிக்காக சரியாயிடும். முட்டை வைக்கிறதுக்கு நீங்கள் நெல் போடுங்க. நெல் போட்டிங்கன்னா தொடர்ச்சியாக கொஞ்சம் முட்டை வைக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏய் பூனை.